السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 101வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நற்காரியங்களை செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாகவும், அவர்கள் தடுத்த தீய காரியங்களிலிருந்து தவிர்ந்திருப்போராகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹ் நற்பயனை தந்தருள்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தருவானாக. அருமையானவர்களே, இந்த 101வது பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், சென்ற பாடத்தில் நாம் பார்த்து வந்தோமே நோன்பு, அந்த நோன்பை குறித்துண்டான பொது தலைப்பின் கீழ் நோன்பின் சிறப்புகளுக்கான ஹதீஸ்கள் என்ன என்பதை சென்ற பாடத்திலேயே சுமார் ஒரு 5 ஹதீஸ்களை நாம் பார்த்து விட்டோம். அதை தொடர்ந்து இன்றைய பாடத்தில் நாம் 6வது ஹதீஸை பார்க்க போகிறோம். இந்த 5 ஹதீஸ்கள் சென்ற பாடத்தோடு பார்த்து முடித்து விட்டோம். அடுத்ததாக 6வது ஹதீஸை பார்க்க போகிறோம். 6வது ஹதீஸ் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். நபி அவங்க சொன்ன செய்தி என்னவென்றால், சொர்க்கத்திற்கு ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசலுக்கு பெயர் ரையான். கியாமத்து நாள்ல நோன்பாளிகள் எங்கே என்று அழைப்பு விடுக்கப்படும். நோன்பாளிகள் அந்த ரையான் என்கிற வழியாகத்தான் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைவார்கள். நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் அந்த வாசல் வழியே அனுமதி, அதை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. நோன்பாளிகள் நுழைந்து முடிந்தார்கள் என்று சொன்னால் அந்த வாசல் அடைக்கப்பட்டு போய்விடும். வேறு யாராவது அந்த வாசலுக்குள்ள நுழையலாம் என்று நினைத்தால் முடியாது. அப்ப நோன்பாளிகளுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு ஸ்பெஷல் வழியை, அவர்களுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு வழியை அமைத்திருக்கிறான். அவர்களுக்கு ஒரு சிறப்பை சுவனத்துல உள்ள நுழைகிறதிலே வைத்திருக்கிறான். எல்லாரும் ஒரு வாசல்ல போகும் பொழுது விஐபிகள் மட்டும் தனி வாசல்ல போறதை நம்ம பார்க்கலாம். சில இடங்கள்ல நோ என்ட்ரி, இது விஐபிகளுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிம்பாங்க. அது மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொர்க்கத்துல எல்லோரும் போகிற வாசல் என்று ஒரு வாசல் இருந்திருந்தாலும் விஐபிகளான நோன்பாளிகளுக்கு மட்டும் தனி வாசலை அமைத்து வைத்திருக்கிறான். அந்த வாசலுக்கு பெயர் ரையான். பாருங்கள், ஹதீஸை பார்ப்போம். 6வது ஹதீஸ். வஹன் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் ஜன்னதி, நிச்சயமாக சொர்க்கத்திற்கு இருக்கிறது பாபன், ஒரு பாபு இருக்கு. ஒரு வாசல் தான் இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடாது. சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கு. நபி அவங்க ஒரு வாசலை குறித்து சொல்ல போறாங்க. அதனால சொர்க்கத்திற்கு ஒரு வாசல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யுகாலு லஹு, அந்த ஒரு வாசலுக்கு சொல்லப்படும் அர் ரையான், ரையான் என்று அந்த வாசலுக்கு சொல்லப்படும். யுகாலு யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாள்ல கூறப்படும், சொல்லப்படும். ஐன சாயிமூன, நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். இந்த யுகாலுக்கு கேட்கப்படும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நோன்பாளிகள் அழைப்பு விடுக்கப்படுவார்கள். நோன்பாளிகளே எங்க இருக்கிறீர்கள், வாருங்கள் என்று. நோன்பாளிகள் எல்லோரும் வருவார்கள், அந்த வாசல்ல நுழைவார்கள். பைதா தஹல ஆகிருகும், நோன்பாளிகளில் இறுதியானவர் நுழைந்து விட்டால் ஓகுலிக தாலிகல் பாபு, அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அந்த வாசல் நோன்பாளிகளுக்காக மட்டுமே திறக்கப்படுகிறது.
நோன்பாளிகள் மட்டுமே அந்த வாசலில் நுழைவார்கள். நுழைந்து முடிந்ததும் அந்த வாசல் அழைக்கப்பட்டுவிடும். இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் இமாம் அவங்களும் அறிவிக்கிறாங்க. ரவாஹுல் புகாரியோ, இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். முஸ்லிமுன், இமாம் முஸ்லிம் அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அல் புகாரில 1896வது ஹதீஸாகவும், முஸ்லிம் முஸ்லிம்ல 1152வது ஹதீஸாகவும், திருமிதியு, இமாம் திருமிதி அவர்கள் இந்த ஹதீஸை தங்களுடைய சுனன்னு திருமிதி, ஜாமிஉ திருமிதி என்கிற அந்த நூல்ல 765வது ஹதீஸாகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நசாயி, நசாயை பொறுத்தளவிற்கு 4ஆம் பாகத்துல 169வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நோன்பினுடைய சிறப்புகளில் சுமார் 6 ஹதீஸுகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நாம பார்க்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்பு நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே நோன்புங்கிறது, நோன்புகளுடைய வகைகள் என்னங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். நோன்பினுடைய வகையை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபரது, கட்டாய கடமை. இன்னொன்று சுன்னத்து, மேல்மிச்சமானது. கட்டாயம் இல்லை, நிர்பந்தம் இல்லை, அவர் விரும்பி அவராக நோற்றுக்கொள்வது. இந்த ஃபரல 3ஆ பிரிக்கிறாங்க. அதாவது ரமலான் மாதத்துல நோக்கக்கூடிய நோன்பு, அடுத்து ஏதாவது ஒரு செயலுக்காக பரிகாரமாக நோக்கக்கூடிய நோன்பு, மூன்றாவதாக நேர்ச்சையான நோன்பு. இந்த நேர்ச்சை என்பது ஒரு மனிதன் தானாக தனக்கு கடமையாக்கி கொள்வதுதான் நேர்ச்சை. இறைவன் கடமையாக்கினால் அது ரமலான் மாதத்தினுடைய கடமையான நோன்பு. ஒரு மனிதன் தனக்குத்தானே நான் இந்த காரியம் நடந்தால் நான் நோன்பு நோக்கிறேன் என்று ஒரு மனிதன் தானாக நோற்று கொண்டால், நியத் செய்து கொண்டால் அது நேர்ச்சையான நோன்பாக ஆகும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது பரிகாரத்திற்குரிய நோன்பு. ஏதாவது ஒரு காரியம் செய்து விடுவான், தவறுதலாக ஏதாவது பண்ணி விடுவான். அப்படி செய்யும் பொழுது அதற்கு பகரமாக என்னென்ன காரியங்களுக்கு மார்க்கத்துல நோன்பு வைக்க வேண்டும் என்று பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அந்த வகையான ஒரு நோன்பு இருக்கிறது. இப்படி 3 வகையான நோன்பு என்று இருக்கிறது. மேல்மிச்சமான சுன்னத்தான நோன்புகள் என்கிறது இந்த 3 வகை இருக்கிறத, ஃபர்லான 3 வகை. இந்த 3 வகையை தவிர மீதமுள்ள எல்லாமே சுன்னத்தான வகைகளை சார்ந்ததாகும். பாருங்கள், பார்த்து விடுவோம். அக்ஸாமுகு, இந்த நோன்பினுடைய பங்குகள், வகைகள். நோன்பினுடைய வகைகள் என்ன? தஹூடே லமீர் சியாம். அஸ்ஸியாமு, நோன்பு என்பது கிஸ்மானி, 2 வகையா இருக்குது. ஒன்று ஃபர்லுன், கடமையானது. ததவ்வுன், மற்றொன்று சுன்னத்தானது, மேல்மிச்சமானது. வல் ஃபர்லு, ஃபர்லான நோன்பு என்பது யன்கஸிமு, பங்கு பெறுகிறது. சலாசத்த அக்ஸாம், 3 பங்காக பங்கு பெறுகிறது. யன்கஸிமுடைய ஃபாயிலாக ஃபர்ல், மஃபூல் சலாசத்த அக்ஸாம். 3 பங்கு என்னென்ன? ஒன்று சௌமு ரமலான், ரமலான் மாதத்தினுடைய நோன்பு. 2 சௌமுல் கஃபாராத், பரிகாரங்களுக்கான நோன்பு. 3வது சௌமுல் நதிர், நேர்ச்சையின் நோன்பு. வல் கலாமுகுனா, இங்கே பேச்சு என்பது என் ஹசிரு, மட்டாகும், ஃபி சௌமி ரமலான், ரமலான் மாதத்திலையும், ஒஃபி சௌமி ததவ்வுஹி, சுன்னத்தான மேல்மிச்சான நோன்பிலையும் தான் மட்டாகும். நோன்பை பற்றி இங்க 2 விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு, 2 விஷயம் தான் பேசப்படுது. ஒன்று ரமலான் மாதத்தினுடைய நோன்பு, 2வது சுன்னத்தான நோன்பு. வாம்மா பக்கியத்துல் அக்ஸாம், இந்த 2 போக மீத வகைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கும் என்பதைத்தான் நம்மால் அறிய முடிகிறது. முதல்ல ஃபர்து இல்லாதது சுன்னத்து என்று சொன்னோம். இந்த 2ம் இல்லாதது வேறு வகையை சார்ந்தது. அது என்ன அப்படிங்கிறத ஃபதஅதி ஃபமா ஃபி மவாலிஹா இன்ஷா அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா நாடினால் அந்த மீதமுள்ள வகைகள், ஃபர்து மேல்மிச்சமானது, இந்த 2ம் அல்லாத மற்றவை அதனுடைய இடத்துல அல்லாஹ் நாடினால் வரும். அப்படின்னா பின்னால அது வருங்கிற தகவலை தெரிவிக்கிறாங்க. இப்பொழுது உங்களுக்கு முதல் கட்டமாக கடமையான நோன்பு குறித்தும் மேல்மிச்சமான நோன்பு குறித்தும்
இந்த ரெண்டு விஷயங்கள் ஆரம்பமாக பேசப்படும். அதுல உங்களுக்கு இந்த ஃபர்லான நோன்பிலேயே சௌம ரமலான் ஒன்று இருக்கிறது, அப்புறம் கஃபாராத் இருக்கிறது, அப்புறம் நதிர் இருக்கு. இந்த மூணையும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொன்றாக தொடர்ந்து ஒன்றுக்கு பின் ஒன்றாக தொடர்ந்து மூன்றையும் பார்த்து முடித்ததற்கு பிறகு அடுத்து மேல் மிச்சமான சுன்னத்தான நோன்புகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்கு பிறகுதான் இந்த ரெண்டு வகை அல்லாத மீத என்ன வகை இருக்குங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல நாம இப்ப பார்க்க பொழுது ஃபர்லான நோன்புகள்ல முதல் வகை சௌமு ரமலான். அதைத்தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். சௌமு ரமலான், ரமலான் மாதத்தினுடைய நோன்பு. ஹுக்குமுஹு, இதனுடைய சட்டம். இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பாகிறது. இதனுடைய சட்டம் என்ன, இதற்கான விளக்கம் என்ன? சௌமு ரமலான், ரமலான் மாதத்தினுடைய நோன்பு என்பது வாஜிபுன், கட்டாயமாகும். பில் கிதாபி வஸ் சுன்னத்தி வல் இஜ்மாஇ, பில் கிதாப் குர்ஆனை கொண்டும், வஸ் சுன்னதி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை கொண்டும், வல் இஜ்மாஇ யோகோபித்த கருத்தின் அடிப்படையிலையும், சமுதாயத்தினுடைய ஒன்றுமித்த கருத்தின் அடிப்படையிலையும், இந்த மூன்று விதத்திலையுமே ரமலான் மாதத்தினுடைய நோன்புங்கிறது கட்டாயமாகுது. குர்ஆன், ஹதீஸ், சமுதாயத்தினுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒருமித்த கருத்து. இந்த மூன்றையும் தனித்தனியாக அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஃபஅம்மல் கிதாபு, எனவே அறிந்துகொள், குர்ஆன் ஆகிறது. ஃபகவுலுல்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவுடைய சொல் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அல் பக்ரா சூராவில் 183வது வசனமாக இந்த வசனம் இடம்பெறுகிறது. இந்த வசனத்தை பாருங்கள். முதல்ல குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நோன்பு என்பது கட்டாயமானது அப்படிங்கிறது குர்ஆனுடைய இந்த வாசகத்தின் மூலம் தெளிவாகுது. உங்கள் மீது நோன்பு கடமை, அல்லாஹ் நம்ம மேல நோன்பு கடமையாக்கிட்டான். இதுல இன்னொரு செய்தியும் தெரிகிறது. நமக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மேல மட்டும் கடமை இல்லை, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் மேலேயும் நோன்பு கடமையாக இருக்கிறது அப்படிங்கிற இன்னொரு செய்தி நமக்கு தெரிகிறது. சரி, நம்ம மேலேயும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், நமக்கு முன்னிருந்தவர்கள் மேலேயும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஏன் கடமையாக்கினான்? கடமையாக்கினதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். இறையச்சம். நோன்பின் மூலமாக மனிதர்களுக்கு, மனித சமூகத்திற்கு இறையச்சம், தக்குவா வரணும். அந்த தக்குவாவை நோன்பு ஏற்படுத்தும் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி, நல்ல நோக்கத்திற்காக, சிறந்த ஒரு பயனுக்காக, பிரயோஜனத்திற்காகத்தான் அல்லாஹ் மனிதர்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று இந்த சூரா பக்ராவில உள்ள 183வது வசனம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. அடுத்து பாருங்க. வகால, மேலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். அல்லாஹுடைய சொல். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதமாகிறது. அல்லதி, எப்படிப்பட்ட ரமலான்? உன்சில ஃபீஹில் குர்ஆனு, இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ரமலான் மாதம் இறக்கப்பட்ட, குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த ரமலான் மாதம் என்பதாகிறது. ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா, இது இந்த குர்ஆனுக்கான சிஃபத்து. இந்த குர்ஆன்ங்கிறது எப்படிப்பட்டது, ரமலான் மாதம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு முதல்ல சொல்லப்பட்டது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதுல குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்று. அடுத்து இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. வ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியிலிருந்து தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன்ல தான் மனித சமூகத்திற்கான வழிகாட்டுதல் இருக்கிறது. மனித சமூகத்திற்கு நேர்வழி பெறக்கூடிய செய்திகள் எல்லாம் குர்ஆன்ல அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட வழிகாட்டியான குர்ஆனை அல்லாஹ் இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் என்ன? ரமலான் மாதம். அடுத்து இன்னொரு செய்தி, வல் ஃபுர்கான்,
இந்த குர்ஆன் என்பது ஃபுர்கானாகவும் இருக்கிறது. ஃபுர்கான் அப்படின்னு சொன்னா சத்தியத்திலிருந்து அசத்தியத்தை பிரித்து காட்டுறது. நேர்வழிங்கிறது அதுதான் வழிகாட்டுறது. இந்த காரியத்தை செய்யுங்க, அந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு வழிகாட்டுறது இது ஒண்ணு. அந்த வழிகாட்டுதல்ல கூடுதல் வழிகாட்டுதல் தான் ஃபுர்கான். ஃபுர்கான் சொன்னா நல்ல வழியை காட்டுறதோடு சேர்த்து தீய வழியையும் காட்டுறது. ஒரு நல்ல டாக்டரை சொல்றது, இந்த டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க அப்படின்னு சொல்றதோடைய இந்த டாக்டர்கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லணும், சேர்த்து சொல்றது. இதை சாப்பிடுங்க அப்படின்னு ஒண்ணு ஒரு மருந்தை சொல்றது. அதே நோய்க்கு இந்த மருந்தை சாப்பிடுவதோடு இந்த பொருளை சாப்பிடாதீங்க, நோய் அதிகமாயிடும் அப்படின்னு காட்டுறது. அது இப்படி ரெண்டையும் சேர்த்து விவரிக்கிறது தான் ஃபுர்கான். மனித சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய குர்ஆன் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அந்த வழிகாட்டுதல் எப்படி அப்படிங்கிறத பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் அப்படிங்கிற அந்த வாசகத்தின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். நேர்வழியை விளக்கி தரும், அதோடு சேர்த்து சத்தியத்திலிருந்து அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதையும் விளக்கி தரக்கூடிய ஒரு குர்ஆனை அல்லாஹ் ரமலான் மாதத்துல இறக்கி இருக்கிறான். அப்போ குர்ஆன் அல்லாஹ் அந்த மாதத்துல இறக்கி இருக்கானே, அதுதான் ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு. ரமலான் மாதத்திற்கான சிறப்புகள்ல ஒரு சிறப்பை சொல்லிவிட்டு அந்த சிறப்பான அந்த மாசத்துல என்ன செய்யணும் அடுத்து சொல்றான் பாருங்க. ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர, அந்த மாதத்தில் உங்களில் யார் ஹாலிராகிறாரோ, ஹாலிராகிறார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா யார் உயிரோடு இருக்காரோ அப்படிங்கிறது பொருள். உங்களில் யார் உயிரோடு இருக்கிறாரோ, ஹாலிருக்கு ரெண்டு பொருள் கொடுக்கலாம். ஒன்று உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற பொருள் கொடுக்கலாம், மௌத் இல்லாம மௌத்தாகாம உலகத்துல உயிரோடு இருக்கிறார். இன்னொரு விளக்கம் என்ன கொடுக்கலாம்னா அவர் பயணத்துல இல்லாம ஊர்ல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்கலாம். சரி, அப்போ உயிரோடு பிரயாணம் செய்யாமல் உங்களில் யார் இருக்கிறாரோ ஃபல் யசும்ஹு, அவர் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்கட்டும். ஃபல் யசும்ஹு, இதுல பாருங்க அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முதல்ல உள்ள வசனத்துல நோன்பு கடமைங்கிறது தான் சொன்னான். அடுத்து இந்த வசனம்ங்கிறது ரமலான் மாதத்துல நோன்பு கடமைங்கிறது காட்டுது. நமக்கு முதல்ல இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது, நோன்புடைய விஷயத்தை பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நோன்பு நோக்கிறது கடமைன்னு நம்ம சொல்லல. நூலாசிரியர் அழகாக சொன்னார், சௌமு ரமலான் வாஜிபுன், ரமலான் மாதத்தினுடைய நோன்புங்கிறது குர்ஆனை கொண்டு கடமையாகுதுன்னாரு. அவ குர்ஆனுடைய இந்த ரெண்டு வசனத்தை பார்க்கும் பொழுது முதல் வசனத்துல நோன்பு கடமை என்பது தெளிவாகுது. இரண்டாவது வசனம் சூரா பக்ராவில் உள்ள 185வது வசனம். இந்த 185வது வசனம் ரமலான் மாதத்துல நோன்பு கடமை அப்படிங்கிறத காட்டிடுச்சு. சரி, இப்ப மூன்று விஷயங்கள். ஒன்று கிதாப், குர்ஆனின் மூலமாக ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமைங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது ஹதீஸை பார்க்கணும். மூன்றாவது இஜ்மா என்கிற கருத்தை பார்க்கணும். இந்த மூன்றுல முதல் கருத்து, குர்ஆனின் மூலமாக ரமலான் மாதத்தினுடைய நோன்பு எப்படி கடமையாகுது என்பதை நம்ம பார்த்து விட்டோம். அடுத்து நாம பார்க்க வேண்டியது என்ன? சுன்னா, நாயகத்தினுடைய அற்புதமான வழிமுறை ஹதீஸ். அந்த ஹதீஸின் மூலமாக எப்படி ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அம்ம சுன்னத்து, அறிந்துகொள், சுன்னத்தாகிறது, நாயகத்தினுடைய ஹதீஸ் வழிமுறையாகிறது. ஃபகௌலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லாக இருக்கிறது. நபியினுடைய சொல் தான் அது. என்ன அது? புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் என்பது 5 மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. புனிய அப்படின்னு சொன்னா கட்டிடம் கட்டப்பட்டதுக்கு தான் சொல்லுவாங்க. பில்டிங் கட்டுறாங்கல்ல, அதுக்குத்தான். ஒரு அமைப்பு அமைக்கப்படுறது, பில்டிங் கட்டப்படுறதுக்கு தான் புனியங்கிற வார்த்தை. நபி அவங்க இஸ்லாம்ங்கிறது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத 5 விஷயங்கள்ல குறிப்பிடுறாங்க. 5 மீது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ஷஹாதத்து சாட்சி சொல்லணும், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை. வ அன்ன முஹம்மதன், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி, அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள் என்று சாட்சி பகர்கிறதுங்கிறது முதல்ல.
இஸ்லாத்தினுடைய முதல் அம்சம். இரண்டாவது வயகாமி சலாத்தி, தொழுகையை நிலைநாட்டணும். ஈத்தாயி ஜகாத்தி, ஜகாத்து கொடுக்கணும். சியாமி ரமலான, ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கணும். வஹஜ்ஜில் பைத்தி, வீட்டை ஹஜ்ஜி செய்யணும். இந்த 5 விஷயங்கள். முதல்ல ஈமான் கொள்றது, அல்லாஹுவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளணும். ஒருவர் அல்லாஹ் மட்டும் ஈமான் கொண்டாரு என்றால், அல்லாஹுதான் கடவுள் என்றால் அவர் மூமினாக ஆக மாட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று ஈமான் கொண்டால்தான் அவர் முஸ்லிமாகவே ஆகுவார். அடுத்து மூன்றாவது என்னன்னா, ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, தொழுகையை நிலைநிறுத்தணும். தொழுகையே நிலைநிறுத்தாதவர், தொழாதவர் முஸ்லிமாக ஆவாரா, இஸ்லாத்திற்குள் அவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, தொழாத மனிதர் இஸ்லாத்திற்குள் இல்லை. அடுத்து மூன்றாவது ஈத்தா இஸ் ஜகாத்தி, ஜகாத் வழங்குவது. இஸ்லாத்திற்குள்ள இருக்கிறாரு, அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டிருக்கிறாரு, தொழுகிறாரு, ஹஜ்ஜி செய்யறாரு, தொழுகைக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, ஆனா ஜகாத் கொடுக்கல. இவரு முஸ்லிமான மனிதரா? கிடையாது. ஏன், லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி 10 லட்ச ரூபா செலவு பண்ணி ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாருங்க. 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அவர் ஹஜ்ஜி செஞ்சாருன்னா அதுவும் ஒரு கடமை. அதனால அவர் முஸ்லீம் சொல்ல முடியாது. ஜக்காத்து கொடுக்கலையே, 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து கொடுக்கலையே, 1 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுக்கலையே, அதனால் அவர் முஸ்லீம் இல்லாமல் போய்விடுவார். அவர் இஸ்லாத்திற்கு இல்லை. ஏன்னா இஸ்லாம்ங்கிறது இந்த 5ம் சேர்ந்துதான் இஸ்லாம். ஜக்காத்தை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அடுத்து ஒசியாமு ரமலான், ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கிறது, இதை பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய பிரதானமான அம்சங்கள் என்பது 5. அந்த 5ல ஜக்காத்தை பற்றி சென்ற பாடங்கள்ல நம்ம பார்த்து விட்டோம். இப்போ இஸ்லாத்தினுடைய அடுத்த ஒரு அம்சமாகிய ரமலான்ல நோன்பு நோக்கிறத நம்ம பார்க்கிறோம். இறுதியாக நபி அவர்கள் குறிப்பிடுவது ஹஜ்ஜுல் பைத், வீட்டை ஹஜ்ஜி செய்யறது. வீடுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய முதல் வீடு அல்லாஹுக்காக கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டை தான் இங்கே பைத், வீடு என்று குறிப்பிடப்படுகிறது. ஹஜ்ஜி அப்படிங்கிறது தனி ஒரு அமல். அந்த ஹஜ்ஜை குறித்து பின்னால உள்ள பாடங்கள்ல வர இருக்கிறது. சரி, ஹஜ்ஜி செய்வது என்று சுருக்கமாக இப்பொழுது விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இந்த ஹதீஸை பார்த்து விட்டோம். இந்த ஹதீஸை பொறுத்தளவிற்கு கடமை அப்படின்னு 5 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ சியாம் ரமலான் மாதம்ங்கிறது நோன்பு நோற்பது கடமை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறது. அல் புகாரியு, புகாரில இந்த ஹதீஸ் 8வது ஹதீஸா இடம்பெறுது. முஸ்லிமுன், முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் 45வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அடுத்து இன்னொரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்டா, தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் நபியிடத்துல கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறான், நோன்பிலிருந்து அல்லாஹ் எனக்கு கடமையாக்குனதை அறிவிங்கன்னு கேட்கிறாங்க. நோன்பு குறித்து மட்டும்தான் அவர் கேட்கிறார். எதுவெல்லாம்னா பொதுவா எதுவெல்லாம் இல்லை, நோன்பில் எதுவெல்லாம் எனக்கு கடமை அப்படின்னு அந்த மனிதர் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கணும். அந்த மனிதர் திரும்ப கேட்கிறார், வேறு ஏதாவது இருக்குதா, அந்த ரமலான் மாதம் அல்லாது வேறு ஏதாவது எனக்கு நோன்பு கடமை இருக்குதான்னு கேட்கிறார். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, நீங்களா விரும்பி நோன்பு நோத்தீங்கன்னா சரி, வேறு எதுவும் கடமை இல்லைன்ட்டாங்க. அப்ப இந்த 2வது ஹதீஸ்லயும் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ரமலான் மாதத்துல நோன்பு நோற்பது கடமை. பாருங்க, அந்த 2வது ஹதீஸ பாருங்க. وفي حديث طلحة بن عبيد الله, தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல உள்ள செய்தி, அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர், சஅலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டார். ஃபகால, அப்பொழுது அவர் எப்படி கேட்கிறார் பாருங்க. அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹி, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, அக்பிர்னி, எனக்கு அறிவியுங்கள், அம்மா ஃபரலல்லாஹு அலைய, என் மீது அல்லாஹ் கடமையாக்கியதை எனக்கு நீங்கள் அறிவியுங்கள், மினஸ்ஸா சியாமி, நோன்பிலிருந்து, நோன்பில் எதெல்லாம் எனக்கு அல்லாஹ் கடமையாக்கினாங்கிறத சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது, கால,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்தினுடைய நோன்பு தான் அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான் என்று நபி அவங்க சொன்னாங்க. கால, அந்த மனிதர் கேட்டார், ஹல் அலைய கைருஹு, ரமலான் அல்லாது வேறு நோன்பு என் மீது கடமையாக இருக்கிறதா என்று கேட்டார். கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, வேறு எந்த நோன்பும் உங்கள் மீது கடமை இல்லை. இல்லா என்றாலும் அன் ததவ்வஹ, நீங்கள் விரும்பி செய்தாலே ஒழிய, நீங்களாக விரும்பி நோன்பு நோற்று கொண்டால் அதை தவிர வேறு எதுவும் உங்கள் மீது கடமை இல்லை. நீங்கள் இந்த இடத்துல கடமைங்கிறத சொல்ல பாருங்க, நீங்க விரும்பி செய்யறதுங்கிறாங்க. அப்போ கடமைங்கிறதுனா கட்டாயம் செய்தாகணும். விரும்பி செய்யறது அப்படின்னு சொன்னா மேல் மிச்சமாக செய்யறது அப்படின்னு சொன்னாலே கடமை இல்லைங்கிறது தெரியுது. அவரா விரும்பி செய்யறது தான், செய்யாமல் இருந்தாலும் குற்றம் இல்லை. சரி, இந்த ஹதீஸ்ல ஷஹ்ரு ரமலான் என்று நபி அவங்க சொன்னதுனால ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமை என்பதை இந்த ஹதீஸ், இரண்டாவது ஹதீஸ் தெரிவிக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரியில 46வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. முஸ்லிமுன், இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய நூல்ல 11வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அபூதாவுத, இமாம் அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய சுனனு அபிதாவுதுல 391வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. நசாயி, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4ஆம் பாகத்துல 119வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். அஜ்மஅத்தில் உம்மது, நம்ம சொன்ன ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 3 விஷயங்கள். ஒன்று என்ன, நோன்பு கடமைங்கிறது குர்ஆன் சொல்கிறது, அடுத்து சுன்னா சொல்கிறது, மூன்றாவது இஜ்மா சொல்கிறது. நாம குர்ஆனையும் பார்த்து விட்டோம், சுன்னாவையும் பார்த்து விட்டோம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது இஜ்மா. அஜ்மஅத்தில் உம்மது, சமுதாயம் ஒன்றுபட்டிருக்கிறது. அலா உஜூபி சியாமி ரமலான, ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமை என்பதின் மீது சமூகம் ஒன்றுபட்டிருக்கிறது. இந்த இடத்துல உம்மத்து என்று சொன்னால் சமுதாயம், அது இஸ்லாமிய சமுதாயம். அஹது அர்கானில் இஸ்லாமி, இஸ்லாத்தினுடைய ருக்குன்களில், கடமைகளில் ஒரு கடமை என்பதின் மீது சமுதாயம் ஒன்றுபட்டிருக்கிறது. அல்லதி, எப்படிப்பட்ட, உலிமத் மினத்தீனி பில் வரூரத்தி, எப்படிப்பட்ட கடமை என்று சொன்னால், உலிமத் அறியப்பட்டிருக்கிறது, மினத்தீனி மார்க்கத்திலிருந்து அறியப்பட்டிருக்கிறது, பில் வரூரத்தி அவசியம் என்பதை கொண்டு அறியப்பட்ட கடமையாக ரமலான் மாதத்தினுடைய நோன்பு இருக்கிறது என்பது சமூகம் ஒன்றுபட்டிருக்கிறது. முன்கிரஹு காஃபிருன், இந்த ரமலான் மாதத்தினுடைய சியாமு ரமலானை யார் மறுக்கிறாரோ, நிராகரிக்கிறாரோ, காஃபிருன், அவர் காஃபிர் என்பதின் மீதும் சமுதாயம் ஒன்றுபட்டிருக்கிறது. முர்தத்துன் அனில் இஸ்லாமி, இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவராக இந்த நோன்பை மறுக்கக்கூடியவர் இருக்கிறார் என்பதின் மீதும் சமுதாயம் ஒன்றுபட்டிருக்கிறது. வகானத் ஃபர்லியத்துஹு, இதனுடைய கடமை என்பது ஆனது. ரமலான் மாதம் எப்பொழுது கடமையாக்கப்பட்டதுங்கிற தகவலை இப்பதான் சொல்றாங்க. முதல்ல குர்ஆன் ரமலான் மாதத்தை கடமையாக்குனதையும், ஹதீஸ் ரமலான் மாதத்தை கடமையாக்குறதுங்கிறது எப்படி, அதே மாதிரி சமூகத்தினுடைய ஒன்றுபட்ட கருத்து எது அப்படிங்கிறதை எல்லாத்தையும் பார்த்து விட்டு, இப்ப இறுதியாக ரமலானுடைய நோன்புங்கிறது எப்பொழுது கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. வகானத்து ஃபர்லியத்துஹு, ரமலான், அதாவது இந்த ஹூடைய லமீர் எதை பார்த்து மீட்டணும்னா சியாமு ரமலானை பார்த்தா மீட்டணும். சியாமு ரமலான் என்பது கடமையாக ஆனது யௌமல் இஸ்னைனி, திங்கக்கிழமை. லைலத்தைனி ஹலத்தா மின் ஷாபான், ஷாபான்ல இருந்து சென்று விட்ட 2 இரவுகள், ஷாபான்ல இருந்து சென்று விட்ட 2 இரவுகள்னா ஷாபான் மாதத்தினுடைய 2வது இரவுல திங்கக்கிழமை. வருஷம் எப்போ, மின சனத்தில் சாணியத்தை மினல் ஹிஜ்ரி, ஹிஜ்ரி 2ஆம் மாசம், ஹிஜ்ரி 2ஆம் வருஷம்.
ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபான் மாதம் 2வது இரவில திங்கட்கிழமையில ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்டது. சரி, ரமலான் மாதம் கடமைங்கிறது குர்ஆன், ஹதீஸ், இஜ்மாஹின் அடிப்படையில ஆதாரங்கள் என்னென்ன என்பதையும் பார்த்தோம். ரமலான் மாதம் எப்பொழுது கடமையாக ஆக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்த்து விட்டோம். ரமலான் மாதத்தினுடைய நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து நாம பார்க்க போவது என்ன என்று கேட்டால், ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு, அந்த ரமலான் மாதத்துல உள்ள அமல். அந்த ரமலான் மாதத்துல அமல் செய்யறதுக்கான சிறப்பு என்ன, ரமலான் மாதத்திற்கான சிறப்பு என்ன, ரமலான் மாதத்துல அமல் செய்யறதுக்கான சிறப்பு என்னங்கிறத அடுத்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.